ஹாஸ்பிட்டல்ல வீல் சேர்ல உட்கார்ந்திருந்த ரகு கையில தெரியாத்தனமா சரவண கைப்பற்றிடுது. இதனால கோவப்பட்ட ரகு சரவணனோட வாக்குவாதம் பண்றாரு. சரவண சத்தம் அதிகமா கேக்குதுன்னு சொல்லிட்டு அன்புவும் ஆனந்தியும் அங்க வர்றாங்க. அதுக்குள்ள கருணாகரன் ஆனந்தி கண்ணுல இருந்து ரகுவை மறைச்சு அங்கிருந்து எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு ஓடிடுறாரு. அப்போ அன்புவோட சித்தியும் சித்தப்பாவும் அங்க ஆனந்தியோட இருக்கிறத பார்த்து என்னன்னு விசாரிக்கிறாங்க. காய்ச்சல் அதிகமா இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு அன்பு சொல்ல, இந்த விஷயத்த நேரா அன்புவோட சித்தியும் சித்தப்பாவும் லலிதா வீட்டுக்கு போய் 1க்கு 2ஆ பத்த வைக்கிறாங்க. அன்புக்கு ஃபீவர் இருக்கிறதுனால ஆனந்தி கூடவே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்ல, இதை கேட்ட லலிதாவும் துளசியும் ஆனந்தி மேல கோவப்படுறாங்க. மாமா கட்டின தாலி அவளுக்கு வெறும் கயிறு தான் சொன்னா. எங்களுக்குள்ள எதுவுமே ஒட்டு உறவு எதுவும் இல்லைன்னு சொன்னா. இப்ப எதுக்குத்த அவ மாமாவோட கூடவே இருக்கான்னு துளசி ஆனந்தி மேல கோவப்பட, நம்ம வாயெல்லாம் அடைக்கிறதுக்காக தான் ஆனந்தி அப்படி போய் சொல்லியிருக்கா. அவளுக்கும் அன்பு மேல ஆசை பாசம் எல்லாமே இருக்கு. இதை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லலிதா கோவமா ஆனந்தியவும் அன்புவையும் பார்க்க அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. கூடவே துளசி, யாழினி, அவங்க சித்தி சித்தப்பா எல்லாருமே லலிதா கூட ஆனந்தி வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல வீட்டுல டாக்டர் கொடுத்த மருந்து எதையுமே அன்பு சாப்பிட மாட்டேங்கிறாரு. அடம்பிடிக்கும் அன்புவை ஆனந்தி திட்டி சாப்பிட வைக்கிறாங்க. இவரை ஒழுங்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள மருந்து எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுங்க மாமா, இல்லைன்னா நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஆனந்தி அன்புவை சரவணன்ட்ட சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல லலிதா எல்லாரும் அங்க வர்றாங்க. ஆனந்தி அன்பு கூட உட்காந்து கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்கத பார்த்த லலிதா ஆனந்தி மேல கோவப்படுறாங்க. என் பையனுக்கு முடியலன்னா கூட இருந்து கவனிக்க நான் இருக்கேன், துளசி இருக்கா, அவனோட தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. நீ எதுக்குடி என் பையன் கூட இருந்து இந்த வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு லலிதா ஆனந்திட்ட கோவப்பட, இதை கேட்ட அன்பு தன்னோட அம்மாட்ட ரொம்பவே கோவப்படுறாரு. இவ நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, இவ தான் என் கூட இருந்து கவனிப்பா. நீங்க எதுக்கு இதெல்லாம் இங்க வந்து கேட்குறீங்க? நான் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தான் என்னை நீங்க வீட்டை விட்டு விரட்டினீங்க. இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்து உரிமை கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு அன்பு லலிதா மேல கோவப்படுறாரு. லலிதா ஆனந்தியை பார்த்து கேட்ட கேள்வியால ஆனந்தி ரொம்பவே மனசு உடைஞ்சு போறாங்க. ஆனா சரவணனும் அன்புவும் ஆனந்திக்கு பக்கபலமா இருக்காங்க. அன்பு சொன்ன வார்த்தையால லலிதா கோவமா அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க.